everyone, இன்னைக்கான question of the day சீரிஸ்ல Biotechnology Principle and Process chapterல இருந்து ஒரு சூப்பர் क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். இது மேட்சிங்ன்றதனால ஒரு 2-3 கான்செப்ட் வரும். சோ இத சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி don't forget to like the video and subscribe the channel. இந்த வீடியோட லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க so that அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். Salmonella typhimurium அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா it is a kind of bacteria. சோ இத வச்சு தான் வந்து first RNA creationக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. because இந்த Salmonella typhimuriumல இருக்கக்கூடிய பிளாஸ்மிட தான் வெக்டாரா வந்து பயன்படுத்திருக்காங்க RDNA கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் RDNA கிரியேஷன்ல. சோ அப்ப ஏக்கு 3 ரைட்டா. சோ ஏக்கு 3 அப்படினாலே ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 4 சரியா. சோ அப்புறம் பாருங்க பேசிலஸ் சுருஞ்சியன்சிஸ். அப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த பிடி டாக்சின்கான ஜீன் எடுத்துட்டு போய் பிளான்ட்ல போட்டாச்சு அப்படின்னா பிளான்ட் அந்த பிடி டாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு பெஸ்ட் வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது அந்த டாக்சின் அந்த பெஸ்ட்டுக்குள்ளார போய் அந்த பெஸ்ட்டை அழிச்சிடும். அப்போ ஒரு பிளான்ட் வந்து இந்த இடத்துல பயோபெஸ்டிசைடா இருக்குது. ஸோ அப்போ அந்த பயோபெஸ்டிசைடை உருவாக்குறதுக்கு இன்னும் இந்த ஜீனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பேசிலஸ் சுருஞ்சியன்சிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய பிடி டாக்சின் ஜீனை சரியா. அடுத்து பாருங்க அப்போ பிக்கு வந்துட்டு 4ஆ. ஸோ ஏக்கு 3 பிக்கு 4 இன்னமும் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 தான். அடுத்து ஆக்ரோபாக்டீரியம் டியூமர்ஃபேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா RNA இன்டர்ஃபரன்ஸ்ல நம்ம இந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமர்ஃபேஷன்ஸை வெக்டரா பயன்படுத்துவோம். எதுக்குன்னா யூஸ்ட் இன் டெவலப்பிங் டிரான்ஜெனிக் டொபாக்கோ பிளான்ட். அப்போ அந்த டொபாக்கோ பிளான்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளார ஒரு ஜீனை போடுவோம். அந்த நெமட்டோடுடைய என்னங்க அந்த புழுவுடைய அந்த எசென்சியல் ஜீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டொபாக்கோ பிளான்ட்டுக்குள்ளார போடுவோம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சி ஆக்ரோபாக்டீரியமுக்கு 2 வரும், சிக்கு 2 அப்போனா தெரிஞ்சு போச்சு ஆப்ஷன் 4 தான் சொல்லிட்டு. எஸ்கெரியா கோலை இந்த பாக்டீரியாவிலிருந்து ஈகாரை அப்படிங்கிற ஐ ஷுட் சே ஈகார் 1 ஆக்சுவலி சரியா. நான் வந்து ஃப்ளோவில் ஈகாரை சொல்லிட்டேன். ECOR இது வந்து ரோமன் நம்பர் 1ன்னு சொல்லணும் ரைட்டா. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வந்துட்டு இந்த ஈகாலையிலேருந்து தான் எடுப்பாங்க. இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா எஸ்கெரியா கோலை RY13 எடுப்பாங்க. ஸோ அப்போ டிக்கு வந்துட்டு 1. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர் சரியா. ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நம்புறேன் ரைட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யாராச்சும் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, கண்டிப்பாக எல்லாரும் நீட் எக்ஸாமுக்கு தான் படிப்பீங்க. ஆனால் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய XPL கோர்ஸ் ரைட். ஸோ டிசம்பர் 26 இது ஆரம்பிக்குது. நீட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், AI ஃபீச்சர், கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் எல்லாம் இருக்குது. வீக்லி எக்ஸாம், கொஷின் டிஸ்கஷன், சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், GAB இருக்கும். GABல உங்களுக்கு உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டார்ஷிப்பும் இருக்குது சரியா. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 4275 இன்க்ளூடிங் GST. ஆஃப்லைன் கோர்ஸ் வந்துட்டு 19574 இன்க்ளூடிங் GST. கோர்ஸ் மெட்டீரியல் டேப் கிடைக்கும். QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸில் என்ரோல் ஆகிக்கலாம். ஸோ ஸ்மார்ட்டாக படித்தா ட்ரீம் ரேங்கை ஈஸியாக வாங்கலாம். 10% ஆஃபர் போது XPL 10 கூப்பன் கோடை போட்டால் யூ வில் கெட் தி ஆஃபர். ஸோ பாருங்கள் நிறைய பசங்க 12th முடிச்சு அந்த மார்ச் 27 பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளில் இருந்தால் படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் we are having ஆஃப்லைன் XPL கோர்ஸ் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அந்த ஆஃப்லைன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 10,000 + GST. அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற அந்த ஆன்லைன் XPL உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும் சரியா. ஸோ GAB டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், அப்போ லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே கிடைக்கும் ரைட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ரைட். அண்ட் நம்மளுடைய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் நீட் 2026க்கு ஜனவரி 4th வீக்லேருந்து ஆரம்பிக்குது. இது ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் கலந்தது. ஸோ இப்போ 81 சாப்டர் நம்ம 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய டைம் கிடைக்கும். ஸோ 8000+ நீட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். 25+ LMRP அதாவது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதுவீங்க. 30+ மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. எல்லாமே நீட் பேட்டர்னில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. நம்மளுடைய 3 ஊரில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கேன் கம் அண்ட் விசிட் டைரக்ட்லி சரியா. ஸோ ஃபர்தர் டவுட்ஸுக்கு யூ கேன் கால் திஸ் நம்பர் 8129000700. இவங்க எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் போட்டு ஒரு வருஷத்தில் இவ்வளோ பசங்க நம்ம மெடிக்கல் காலேஜில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. என்னுடைய ஆசை உங்களுடைய ஃபோட்டோ இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் சரியா. அப்போது டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் பேசுங்க, எனக்கு இந்த கோர்ஸ் செட் ஆகுமா அப்படிங்கிறத யூ கேன் ஆஸ்க் தெம், யூ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் சரியா. ஸோ இப்போ QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அது மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டீங்கன்னா நம்மளுடைய செஷன்ஸுடைய நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும் சரியா. ஐ வில் see you in the next video. Until then, keep learning, keep growing. See you.